Hello friends, இன்னைக்கு நம்ம வார்ம் அப் பிராக்டிசஸ்ல 10th பிராக்டிஸ் ஆன சூக்ஷ்ம வியாயாமா பத்தி கத்துக்க போறோம். சூக்ஷ்ம வியாயாமா அப்படின்னா லூசனிங் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜாயிண்ட்ஸ் இப்போ உடல்ல இருக்கக்கூடிய வேற வேற ஜாயிண்ட்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்றதுங்கிறதுக்கான பிராக்டிஸ் இது. ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் முஷ்டிகா. நம்ம வந்து 3 மூவ்மெண்ட் இருக்கு இதுல, பந்தன், நாமன் அண்ட் சக்ரா. அதுக்கப்புறம் வேற ஜாயிண்ட்ஸ்லாம் இருக்கு, ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் முஷ்டிகா. முஷ்டிகால பந்தன் பண்ண போறோம். முஷ்டிகானா finger joints. Extend your hands like this. டைட்டா க்ளோஸ் பண்ணுங்க, வைடா ஓபன் பண்ணுங்க. We are going to bend the finger joints. So we call it as முஷ்டிகா பந்தன். 5 times பண்ணிக்கலாம். Okay, next one is மணிபந்த நாமன். நாமன்னா bending, up and down bending. So ஆதி முத்ரா வச்சுக்கோங்க, ரெண்டு கைகள்லயும் கையில இப்படி மடக்கிக்கலாம். So first thumb வச்சுட்டு அடுத்த 4 ஃபிங்கர் மூடிக்கோங்க. மணிபந்த நாமன் என்ன பண்றோம்னா அப் அண்ட் டவுன். 1 2 3 4 5. மணிபந்தம்னா ரிஸ்ட். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பிராக்டிஸ் வந்து மணிபந்த சக்ரா. மணிபந்தல ரொட்டேஷன் பண்ண போறோம். ஆதி முத்ரை வச்சுட்டு அவுட்டர் ரொட்டேஷன் 1 2 3 4 5. அப்புறம் இன்னர் 1 2 3 4 5. again 2 1 2 டைம்ஸ் அவுட்டர். எப்பவுமே வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணோம்னா clockwise ஒரு 5 times, anti clockwise ஒரு 5 times, again clockwise ஒரு 2 times பண்ணி தான் நம்ம finish பண்றோம். Okay, the next joint is elbow joint. We call it as kehuni. Kehuni la first naman 1 2 3 4 5. next kehuni chakra. இங்க arms கீழ ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஆதி முத்ரா வச்சுக்கலாம். கையை ஓவல் ஷேப்ல ரொட்டேட் பண்ண போறோம். உங்களோட முட்டியை ரொட்டேட் பண்ணணும். ஓகே, கையை இப்படி ரொட்டேட் பண்ணக்கூடாது, ஷோல்டரை ரொட்டேட் பண்ணக்கூடாது. அதனால இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிறோம். எல்போவை மட்டும் ரொட்டேட் பண்றோம் இப்படி. ஓகே, இப்படி பண்ணும்போது உங்களோட சின்னதுக்கு கீழே வரணும் கையே. அவுட்டர் இன்னர் ஒரு 5 டைம்ஸ், தென் அகைன் அவுட்டர் ஒரு 2 டைம்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்றோம். தென் ஃபார் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் அவுட்டர், தென் இன்னர், தென் அகைன் அவுட்டர். Okay, the next joint is skanda, shoulder joint. அதுல வந்து first வந்து skanda naman, up and down bending. Fix your hands on your hip, raise your shoulder and reach your ears. Shoulder to ears னு சொல்றோம். Slowly raise up, slowly bring down your shoulder. டபக்குன்னு கீழ இறக்க கூடாது. Okay, the next practice is skanda bandha. Okay, hold it. You hold your shoulders like this. Bring your hands together. Join your elbows. Go back. Touch your elbows. Go back. Like this 5 times you are going to do skanda bandha. Next skanda chakra rotation. 1 outer rotation, 2 3 4 and 5. Then inner rotation 1 2 3 4 and 5. Okay, very good. சூக்ஷ்ம வியாயாமால அடுத்த பிராக்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரீவான நெக்குக்கான பிராக்டிஸ். we have 3 practices: chin to shoulders, chin to throat bone and ears to shoulders. first வந்து chin to shoulders பார்க்கலாம். we are going to twist our head right and left. slower movement கொடுக்கணும். twist and reach your shoulders. So if you cannot reach, no issues, don't worry. எவ்வளவு முடியுதுன்னா okay, do it slowly we can reach up to this level. 5 times. ஸ்லோவா டர்ன் பண்ணுங்க. எங்கேயும் நம்ம நிக்க வேண்டாம், இந்த பக்கம் போறோம் அந்த பக்கம் வரோம். Okay, the next practice is up and down, chin to throat bone. இந்த சின்ன bone வந்து throat boneல வைக்கிறீங்க. நல்லா bend பண்ணி, so when you bend it, உங்களுடைய முதுகு தண்டுல ஃபுல்லா அப்படியே ஒரு சுருக்குற ஒரு அப்படியே இழுக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியும். பட் அது நல்லதுதான், பண்ணுங்க தொடர்ந்து. கழுத்து வலி, ஷோல்டர் வலி, முதுகு வலி எல்லாம் வராம இருக்கும் இந்த பிராக்டிஸ் பண்றதுனால. நெக்ஸ்ட் இயர்ஸ் டு ஷோல்டர்ஸ். சைடுல திரும்பி காதுல ஷோல்டருக்கு கொண்டு வரோம். The next practice is kati, that is for your hip. We have 2 chakra here, Ardha Kati Chakrasana and Kati Chakrasana. First let's do Ardha Kati. Ardhana half,
So half twist we are going to do. கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷன்ல இருந்துக்கலாம். கையில இப்படி ரேஸ் பண்ணிட்டு we are going to twist on your right hand side. When you twist on your right hand side என்ன பண்ணனும்னா left hand கொண்டு வந்து ரைட் ஷோல்டர்ல வச்சுக்கிறீங்க. வலது கையை கொண்டு போய் பின்னாடி இப்படி முதுகுல வச்சுக்கணும். ஓகே ட்விஸ்ட் பண்றோம். Okay, good. Next, Kati Chakrasana. Kati na idukku, chakrana full rotation, full idukku rotation. என்ன பண்ண போறோம்னா இடுப்புல கை வச்சிட்டு இடுப்பு மட்டும் full rotation கொடுக்க போறோம். 5 times clockwise, இடுப்பு மட்டும் ஆட்டணும். Anti clockwise. Then again ஒரு 2 times clockwise. Okay. அடுத்த பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா ஜானுக்கானது. ஜானுனா நீ முட்டிக்கான பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஜானு நாமன் பெண்ட் பண்ண போறோம். ஓகே, கால்களை பின்பக்கமா பெண்ட் பண்ணி உங்களுடைய புதிய காலை கொண்டு வந்து நம்மளோட கைஸ்ல அடிக்கணும், பம்ல அடிக்கணும். ஓகே, லைக் திஸ் 1 2 3 கிட்ட கொண்டு வந்து பண்ணணும். இது முட்டிக்கான ஒரு நல்ல பயிற்சியா இருக்கும். முட்டி வலி வராம இருக்கும். முட்டி வலி உள்ளவங்க ரொம்ப தூக்க வேணா, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூக்கி கீழே இறக்குங்க இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஜானு சக்ரா ரொட்டேஷன். என்ன பண்றோம்னா கால்களை ஒரு ரைட் லெக் அப்படி தூக்கிட்டு ரொட்டேட் பண்ண போறோம். முட்டியை மட்டும் ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸ் 5 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 5 டைம்ஸ், திரும்ப கிளாக் வைஸ் ஒரு 2 டைம்ஸ். அதே மாதிரி உங்களுடைய லெஃப்ட் காலுக்கு பண்ணிக்கோங்க. இப்ப சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்படி கை வச்சு இடுப்புல கை வச்சு பண்ணா பேலன்ஸ் போகுதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி வால்ல கூட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கை இடுப்புல வச்சுக்கோங்க, ஒரு கை சவர்ல புடிச்சுக்கிட்டு கால்களை இப்படி அசைக்கலாம். தவறு ஒன்றும் இல்ல. தென் இன்னர், தென் அகைன் அவுட்டர் ஒரு 2 டைம்ஸ். இது வந்து ஜானு சக்ரா. நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கூல்ஃப், உங்களுடைய கணுக்கால் பகுதி. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கூல்ஃப் நாமன் பண்ண போறோம். என்ன பண்றோம்னா இடுப்புல கை வச்சு காலை ரைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கணுக்கால் முட்டியோட இப்படி அசைக்க போறோம். முன்னுக்கு பின்ன இப்படி அசைக்கிறோம் 5 டைம்ஸ். இந்த கால். அடுத்தது கூல்ஃப் சக்ரா ஃபுல்லா ரொட்டேட் பண்ண போறோம். கால் புதிய கால் மட்டும். ஓகே, முதல்ல வந்து இப்படி பண்ணோம் முட்டிக்கு. இப்போ கணுக்கால் மட்டும். clockwise, anti clockwise, again clockwise. ஓகே, அதே மாதிரி லெஃப்ட் லெக்குக்கு பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பதங்குழி அப்படி சொல்றோம். கால் விரல்களுக்கானது பதங்குழி. பந்தன் பண்ண போறோம். காலை ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வச்சு இப்படி தூக்கிக்கோங்க. ஹீல தரையில வச்சுக்கோங்க. நல்லா டைட்டா மூடி வைடா ஓபன் பண்றீங்க. கால் விரல்களை நல்லா விரிச்சு மூடணும். இப்ப நம்ம சூக்ஷ்ம வியாயாமம் பிராக்டிஸ் பண்ணோம். இது உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகளை நல்லா தூண்டி விடுது. உடல்ல இருக்கக்கூடிய போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் நல்லா ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இந்த பிராக்டிசஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அவங்களுடைய வலியில இருந்தும் அந்த முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையில இருந்து அவங்களை வெளியில கொண்டு வரதுக்கு இந்த சூக்ஷ்ம வியாயாம பிராக்டிஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. Thank you.